லாஸ்ட் டைம் மட்டன் வாங்கும்போது மாமாவோட நானும் கடைக்கு போயிருந்தேன். ஸோ அங்கே சின்ன சின்ன பவுலில் வந்துட்டு இந்த மாதிரி ஆட்டு ரத்தத்தை ஊற்றி வச்சுருந்தாங்க. இதையெல்லாம் சாப்பிட்டு எவ்வளோ வருஷம் ஆகுதுன்னு சொல்லிட்டு நானும் ஒரு கிண்ணம் வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி ஃப்ரீஸான ஆட்டு ரத்தத்தில் அங்கங்கே வந்துட்டு முடி இருக்கும், பார்த்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். மற்ற நான்வெஜ் ஐட்டங்கள்லாம் க்ளீன் பண்ண கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருக்கும், ஆனால் இந்த ஆட்டு ரத்தம் க்ளீன் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். க்ளீன் பண்ணி முடிச்சதும் இந்த மாதிரி கெட்டி இல்லாமல் நல்லா பெசரி விட்டுறணும். கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு பெரிய சைஸில் கட் பண்ண சின்ன வெங்காயத்தை நிறைய ஆட் பண்ணி அது கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். சம்டைம்ஸ் கடையிலே வந்து ரத்தத்தில் உப்பு ஆட் பண்ணி தான் தருவாங்க. இதில் உப்பு ஆட் பண்ணலன்னு சொல்லியே தான் கடைக்காரனா எங்கிட்ட கொடுத்தாங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம பெசரி வச்சிருக்கிற ஆட்டு ரத்தத்தை இதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுறலாம். நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். நல்லா வெந்து உதிரி உதிரியாக வந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு துருவின தேங்காவும் கொஞ்சமாக மிளகுத்தூளும் சேர்த்து கிளறினா சூப்பரான ரத்த பொரியல்